follicular thyroid carcinoma third part video. இப்போ இந்த டைப் கேன்சர் டீட்டெயிலா புரியறதுக்கு நான் 5 பாகமா எடுத்திருக்கேன். இப்போ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தா அந்த ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பார்ட்ல நான் மெயினா தைராய்டெக்டமி பற்றி பேச போறேன். இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷனும் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல கேன்சர் இருறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு வந்துருச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணணும்னா கம்ப்ளீட் டயக்னோசிஸ் வேணும்னா பயாப்சி வேணும், அப்படின்னா ஆப்ரேஷன் வேணும். இப்போ அது ஆப்ரேஷன் இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது ஒரு டீம் ஒர்க். ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது சர்ஜரி செய்யறது ஜெனரல் சர்ஜன் இல்லாட்டி ENT. அதனால தான் நான் சென்டரில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெடிசனோட ஹெல்ப் இல்லாட்டி ரேடியோ ஆங்காலஜி ஹெல்ப் சேர்த்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹெல்ப் வேணும். அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு டீம் ஒர்க். இப்போ ஆப்ரேஷன் வேணும்னு கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போற மாதிரி ஃபிட்டா இருக்கு இல்லையான்னு தெரியறதுக்காக பிளட் டெஸ்ட் செய்வோம், சேர்த்து செஸ்ட் எக்ஸ்ரேயும் ECG எடுப்போம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க அனஸ்தெட்டிஸ்ட் கிட்ட காட்டணும். அந்த அனஸ்தெட்டிஸ்ட் பிசிஷியன் கிளியரன்ஸ் இல்லாட்டி கார்டியாலஜி கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அனஸ்தெட்டிஸ்ட் கிளியரன்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ எந்த டேட்ல ஆப்ரேஷனுக்கும் அதுக்கு ஒரு நாள் முந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடணும். அன்னைக்கு உங்க கன்சர்ன் எடுப்பாங்க. அந்த கன்சர்ன் பேப்பர்ல உங்களுக்கு என்ன வியாதி, என்ன ஆப்ரேஷன், என்னென்ன விளைவுகள், சர்ஜரியோட என்னென்ன காம்ப்ளிகேஷன் எழுதியிருக்கும் நீங்க சைன் பண்ணணும். பேஷண்ட் சைன் பண்ணுவாங்க, விட்னஸும் இருக்கும், டாக்டரும் சைன் பண்ணுவாங்க. என்னென்ன காம்ப்ளிகேஷன் சொல்லி தரேன். இப்போ அன்னைக்கு நைட்ல இருந்து ஒன்றும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மறுநாள் காலையில் ஆப்ரேஷன். இப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன் சொல்லி தரேன். ஒன்று, ப்ளீடிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒரு 2 நாளைக்கு உள்ளேயும் வரலாம். அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் போடுவோம். அந்த ட்ரெயின் எப்போ கம்மியாகுதோ அப்போதான் கழட்டுவோம். அந்த ட்ரெயினோட வீடியோ நான் காட்டுறேன். செகண்ட், சவுண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் வருஷத்துக்கு கூட இருக்கலாம். பிரீத்திங் ப்ராப்ளம் வரலாம். ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே வரலாம், கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம். அது டெம்பரரியா இருக்கலாம், பர்மனண்டாகவும் இருக்கலாம். அது ட்ரீட்மெண்ட் எண்டோஸ்கோபி செய்து தான் டிசைட் பண்ணுவோம். ஹைப்போகால்சிமியா அப்படின்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உடம்புல கால்சியம் லெவல் கம்மி ஆயிடுச்சு. இது டீட்டெயில் அப்போ நெக்ஸ்ட் இதில் சொல்லித்தரேன். ஹைப்போதைராய்டிசம், டேப்லெட் கம்ப்ளீட்டாக தைராய்டு கிளாண்ட் கழட்டிட்டோம். அதனால அதுக்கப்புறம் நீங்க டேப்லெட் எடுக்கணும். எல்த்ராக்சின் டேப்லெட் இல்லை தைராய்டு டேப்லெட் எடுக்கணும். எடுக்கலைன்னா தைராய்டு ஹார்மோன் லெவல் கம்மியாயிட்டே இருக்கும். அதோட ஃபீச்சர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்டா அந்த ஊன் சைட்ல ஸ்கார் ரொம்ப ப்ராமினெண்டா கிளியரா தெரியும். அது கொஞ்சம் நாள் ஆகும்போது கொஞ்ச நாள் வருஷத்துக்கு அப்புறம் அது நார்மல் ஆயிரும். ஆப்ரேஷன் மறுநாள்னா இன்னைக்கு எண்டோஸ்கோபி செஞ்சு வோகல் கார்ட் மூவ்மெண்ட்ஸ் நார்மலா இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஆப்ரேஷன் டியூரேஷன் டைம் கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 hours. 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே அது அந்த ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் தைராய்டெக்டமி இல்லாட்டி நியர் டோட்டல் தைராய்டெக்டமி. கம்ப்ளீட்டா தைராய்டு கிளாண்ட் கழட்டணும். அதுதான் ஃபாலிகுலர் கார்சினோமாவோட ட்ரீட்மெண்ட். கம்ப்ளீட்டா கழட்டணும். அந்த டோட்டல் தைராய்டெக்டமி முடிஞ்ச உடனே போஸ்ட் ஆப் சர்ஜிக்கல் ICUல ஒரு நாள் இருப்பீங்க. பொசிஷன் ஹெட் அப் பொசிஷன், ப்ராப்ட் அப் பொசிஷன் இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டே இருக்கும். 4 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 4 மணி நேரம் ஒன்றும் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த ட்ரிப் போயிட்டே இருக்கும். ஸ்டாஃப் நர்ஸ் உங்க ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கழுத்துல வீக்கம் ஜாஸ்தி இருக்கா, பிளட் மாதிரி வருதா, மூச்சு தண்டுறதான்னு பார்ப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் போயிட்டே இருக்கும். வலி கம்மியாகிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. நீங்க இந்த பிக்சர்ல நீங்க ட்ரெயின் பார்க்கலாம் ரைட் சைட்ல. அந்த வீடியோ காட்டுறேன். இதுதான் ட்ரெயின். அது ஒரு வேக்யூம் ட்ரெயின். அது உள்ள ப்ளீடிங் இருந்தா அப்படி இருக்கக்கூடாது, அதனால ப்ராப்ளம் வரலாம். அந்த வேக்யூம் ட்ரெயின் அது கம்ப்ளீட்டா உறிஞ்சு எடுத்துரும். அது எப்போ அதோட அமௌண்ட் 25 ml கீழே வருதோ அப்போ கழட்டிடுவாங்க. யூஸ்வலி அநேகமா 2 இல்லாட்டி 3 நாளைக்கு அப்புறம் கழட்டிடுவோம்.
இந்த காம்ப்ளிகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்னா, ப்ளீடிங் வந்தால் ஜாஸ்தியாக இருந்தால் மறுபடியும் தியேட்டர் கொண்டு போனால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் சேஞ்சாக இருந்தால் அது எண்டோஸ்கோபி செஞ்சு அதோட ஃபைண்டிங்ஸ் என்ன இருக்கோ அது பொறுத்து இருக்கும் மேனேஜ்மெண்ட். மூச்சு தண்டுறது தான் முடியலன்னா அது கொஞ்சமாக இருந்தால் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம், ஆக்சிஜன் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லை ஜாஸ்தியாக இருந்தால் வெளியில் கழுத்தில் ஹோல் போட்டு நார்மலாக ட்ரக்கியோஸ்டோமின்னு சொல்லுவோம், அது செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. கால்சியம் லெவல் கம்மியாக இருந்தால் என்ன செய்யணும்? கால்சியம் கொடுப்போம். ஹைப்போதைராய்டிசம் அது நான் டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ட்ரெயின் கழட்டியாச்சு, 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ் இருக்கும். ஊன் ட்ரெஸ்ஸிங் 3ஆம் நாள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி மெயின் ஆப்ரேட் செஞ்ச சர்ஜன் கிட்ட வந்து செஞ்சுக்கலாம். எல்ட்ராக்சின் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணிடணும், இப்போ எடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். கால்சியம் கொடுப்போம், அதே மாதிரி சேர்த்து வைட்டமின் டி இருக்கும். சூச்சர் கழட்டுறதுக்கு, ஸ்டிச் எல்லாம் கழட்டுறதுக்கு 7ஆம் நாள் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அன்னைக்கு ஸ்டிச் கழட்டுறதுக்கு அப்புறம் அதே நாள் உங்களுக்கு பயாப்சி ரிப்போர்ட்டும் ரெடியாக இருக்கும். இந்த பயாப்சி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சொல்லிக் கொடுப்போம் என்ன செய்யணும்னு. இப்போ வீட்டில் அந்த 7 நாள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. பெரிய ஆப்ரேஷன் சொல்லி ஒரே ரூமில் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நார்மலாக எல்லா வேலையும் செய்யலாம். ஃபுட்டு கரெக்ட் டைமில் சாப்பிடணும், தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும், கழுத்து ரொம்ப மேலே பார்க்கக்கூடாது, நார்மல் பொசிஷனில் இருக்கணும். வாய்க்குள்ள கொஞ்சம் வலியாக இருக்கும், உள்ள ஒன்றும் செய்யலை ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்கும், அது 3 இல்லாட்டி 4 நாள் இருக்கும். கழுத்துலையும் ஒரு டைட்னஸ் மாதிரி தெரியும், அது கொஞ்சம் மாசமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். குளிக்கலாம், அந்த பேண்டேஜ் மேலே தண்ணி படக்கூடாது, அது பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் எல்ட்ராக்சின் சாப்பிட்டுட்டே இருந்தால் இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் செய்யணும், அது எல்ட்ராக்சின் எடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் செய்ய முடியாது. இப்போ எல்ட்ராக்சின் ஸ்டாப் பண்ணும்போது வெயிட் கெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி காலில் வீக்கம் இருக்கும், வெயிட் ஜாஸ்தி ஆயிரும், ஃபேஸ் ரவுண்டாக இருக்கும், கோல்டு இன்டாலரன்ஸாக இருக்கும், ஹேர் லாஸ் வரும், மசில் பெயின் இருக்கும், இரிட்டபிள் ஆயிடுவாங்க, தூக்கம் நார்மலாக இருக்காது, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற மெடிசின்ஸும் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் கட்டாயமாக செய்யணும். அதுதான் ரேடியோ ஸ்கின்டிகிராஃபி, அயோடின் ஸ்கின்டிகிராஃபி. அது கரெக்டாக இருக்கணும்னா பாடிக்குள்ள, உடம்புக்குள்ள அயோடின் ஒன்றுமே இருக்கக்கூடாது. யூஸ்வலி அயோடின் இருக்குது தைராய்டு கிளாண்டில், அது தைராய்டு கிளாண்ட் கம்ப்ளீட்டாக கழட்டியாச்சு. ஏதாவது ரெசிடுவல் இருக்கா இல்லையா தெரியறதுக்காக தான் ஸ்கேன் செய்கிறது, ரேடியோ ஸ்கேன் செய்கிறது. அது கரெக்டாக வரணும்னா நான் சொல்ல போகிற மெடிசின்ஸும் சொல்ல போகிற ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும். ஸ்டீராய்ட்ஸ், நைட்ரேட்ஸ், காஃப் சிரப், சளி கம்மியாகிறதுக்கு மருந்து ஆன்டிஹிஸ்டமின்ஸ், வைட்டமின்ஸ். அதே மாதிரி ஃபுட் ஐட்டமில் சீ ஃபுட்டு, டைரி ப்ராடக்ட்ஸ், பால், சீஸ், எக் யோக், சோயா ப்ராடக்ட்ஸ், பிரெட், அயோடைஸ் சால்ட், இதெல்லாம் அயோடைஸ் சால்ட் எல்லா வீட்லையும் அயோடைஸ் சால்ட் இருக்கும், அதில் பிளெயின் ராக் சால்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு மெயின் காம்ப்ளிகேஷன் ஹைப்போகால்சிமியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ உடம்புல கால்சியம் லெவல் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அதோட கம்ப்ளைண்ட்ஸ் புகார் என்னன்னா இரிட்டபிள் ஆயிடுவாங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேட் மாதிரி இருக்கும், மெமரி லாஸ் இருக்கும், அப்புறம் கை ஒரு கோச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கும், லாஸ்டா மூச்சு எடுக்க முடியாது. இதோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ஹார்ட்ல பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் ப்ராப்ளம், ஹார்ட்ல பாதிப்பு வருது. அதனால இது வந்தா வெயிட் பண்ணக்கூடாது, இம்மீடியட்டா டாக்டர் போய் பார்க்கணும். அதே நாள் 7 நாளுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படி கிடையாது, இம்மீடியட்டா பார்க்கணும். இப்போ டாக்டர் சிம்பிளா 2 டெஸ்ட் செய்வாங்க. இந்த மாதிரி பிபி அப்பேரட்டஸ், பிபி கஃப், ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணுவாங்க. சிஸ்டாலிக் பிபியோட 20 மில்லிமீட்டர்ஸ் ஜாஸ்தி செய்யும்போது கை இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துடும். அதே மாதிரி ஃபேஸில் அந்த இயருக்கு, காதுக்கு ஃப்ரண்ட்ல டேப் பண்ணோம்னா அந்த பக்கம் ஒரு டிச்சிங் மாதிரி இருக்கும், பிக்சரில் பார்க்குற மாதிரி. அப்போ கிளினிக்கலி இது ஷுவர் ஆயிடுச்சு, இது கால்சியம் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்போ அட்மிட் பண்ணி தான் ஆகணும்.
ஒரு நாளைக்கு ஆகுதும். அதில் அட்மிட் பண்ணி என்ன செய்வோம்னா, முதல்ல பிளட் எடுப்போம். எதுக்கு? கால்சியம், வைட்டமின் டி, போஸ்பரஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரியறதுக்காக. இந்த பிளட் டெஸ்ட் லேபில் அனுப்பும் போதே அதே டைம்லேயே ஐவி கால்சியம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது 3 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கால்சியம் லெவல் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். ரிப்பீட் பண்ணி அது நார்மல் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம். நார்மல் ஆயிடுச்சுன்னா மறுநாள் காலையில் இல்லாட்டி ஒரு 6 or 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இசிஜி எல்லாம் நார்மலாக இருந்தால், பிளட் டெஸ்ட் மட்டும் இல்லை இசிஜியும் வேணும். அட்மிஷன் எதுக்குன்னா மானிட்டர், ஹார்ட் ப்ராப்ளம் வரதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஒரு 6 hours 8 hours கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா கால்சியமோட டோசேஜ், வைட்டமின் டியோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இதுதான் டோட்டல் தைராய்டெக்டமியோட. அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நீங்கள் பாருங்கள். அது தைராய்டெக்டமி முடிஞ்ச உடனே தைராய்டு கிளாண்ட், தைராய்டு டிஷ்யூ உடம்புல எங்கேயாவது இருக்கா, அது எப்படி மேனேஜ் பண்ணலாம், ரேடியோ அப்லேஷன், ரேடியோ ஸ்கின்டிகிராஃபி பற்றி சொல்லித்தரேன். வணக்கம்.